ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் டைம் நம்ம டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் ரெண்டில் மாஸ் கலெக்ஷன் பார்ட் 4 நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வீடியோ வந்து டேட் ஆகிடுச்சு. சாத்தானிக் ரிச்சுவல் அது வந்து நான் கடைசியாக போடுறேன். எபிக் எஸ்கேப் முடித்து அதுக்கப்புறம் குரோக்கடைல் எஸ்கேப்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக அந்த சாத்தானிக் ரிச்சுவல் போடுறேன். அது என்ன ஆச்சுன்னா, நான் 45% மினிட்ஸ் இருந்துச்சு, 2 GB அது ஸ்டோரேஜ் இருந்துச்சு. அது வந்து நம்ம தான் எடிட் பண்ணி 11 GB எடுத்துட்டேன்னா இது வேஸ்ட்டு தான் போட்டு நானே டெலிட் பண்ணிட்டேன், கையால் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் வந்துச்சு, ஐயோ இதுவாகிடுச்சு, டெலிட் பண்ணிட்டேன். ஃபைல் வேறு போயிடுச்சு. வேறு எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் காப்பி ஃபைல் வச்சுக்கணும், அதையும் எடுத்துக்க முடியல. சரி, கிரெயிலில் தேடலான்னு சொல்லி இந்த இடத்துல கிரெயிலில் தேடுறேன், கிரெயிலும் கிடைக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே போய் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாம். அப்போ எல்லா இடத்துக்கும் போக முடியும் நம்மளால். ஓகே, இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி உடம்புக்குள்ள அப்படி பூருது. கிரைலு அதான் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி பூருது. ஓகே, இதில் இருக்கிற எலியை ஒன்று பார்த்துக்கோ, அவ்வளோதான் முடிச்சு விட்றோம் பார்த்துக்கோ. சரி, இந்த ட்ராவில் திறந்து பார்த்தா ஸ்மால் கேபிளாக காணுது, கடைசியில் தான் இருக்குது போல, எடுத்துப்போம். இந்த ஸ்மால் கேபிள் எடுத்துமே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நம்மளோட வேலையை முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம க்ரௌபார் எடுத்து ஈவில் ரன் பாடின் பாலாக இது கீழே ஓட்டுறதில்ல, அதில் போட்டுடலாம். நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். கிரைல் மட்டும் தூக்கிட்டு போயிடலாம், கீழே போடு. ஈவில் ரன் இருந்தால் அப்படி மண்ணமலே போகலான்னு பார்த்து ஈவில் ரன் வளர்க்கணும். சரி, ஓகே, அந்த சைடு என்ன இருக்கணும் குஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரா, செகண்ட் ட்ரா, ஒன்றுமே இல்லை. இதில் எதுவும் இருக்குது, ஃபோன் கார்டு தேவையே இல்லை. சரி, ஓகே, நம்ம கிரைலில் தூக்கின்னு ஓடிடலாம். இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுவுமே இல்லை. சரி, நம்ம நேராக உள்ளே போயிட்டு கிரைலில் தூக்கின்னு ஓடிடலாம். கிரையில் தூக்கியாச்சு. இப்போது ஓட வேண்டிய டைம். அப்படியே எடுத்தேன் பேர் ஒரு ஓட்டம், எங்கே போகிறேன்னு கூட தெரியாமல் போயிட்டேன். கீழே குச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இல்லை, படிக்கட்டில் போனால் பவர் சப்ளை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சரி, அதே பண்ணிடலான்னு சொல்லி அதே மாதிரி தட்டிட்டு ஓட்டுறான் பாருங்கள். இப்போ என்ன டாஸ்க் தரப்போகிறாங்க எனக்கு தெரியல. இதில் மோஸ்ட்டாக சாத்தானிக் ரிச்சுவல் முடிஞ்சிச்சு, அது வேலை கிடையாது. மேஸ் சேலஞ்சு முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன சேலஞ்சு? ஓகே, என்ன சேலஞ்சு? அந்த எலி பிடிச்சாச்சு. வேறு என்ன? சரி, ஓகே, பார்ப்போம். இதில் என்ன 3 முடிச்சிருக்கோம், நான் வீடியோ ஃபைல் 2 தான் இருக்குது அப்படின்னு இப்போ யோசிச்சிருந்தேன். சரி, வீடியோ ஃபைலை கட் பண்ணிட்டு வெளில போய் பார்த்தா இல்லையே காணும். சரி, இன்ஸ்டா நான் வந்து எடிட் பண்ணுற ஆப்பில் போய் பார்த்தா அது இருக்குது. எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்லணுன்னா, அந்த ஃபைல் டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைல் அதில் இருக்காது, காணாமல் போய்ட்டுருக்கோம். ஏன்னா சேஃப் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அர்த்தம். மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரியா? ஓ மை காட், இது நான் நிறைய வாட்டி ஃபஸ்ட்டு எனக்கு இதான் கொடுத்தானுங்க. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இதுதான் கொடுத்தாங்க. அந்த ஷவலை தேடி இந்த வீடியோ ஒரு அலசிட்டேன். ஆனால் அந்த ஷவலே எனக்கு கிடைக்கல. இந்த வாட்டி ஷவல் கிடைக்கணும், எல்லாம் வேண்டிக்கோங்க. ஓகே, ஈவில் ரன் முன்னாடி முந்திட்டு ஓடிடுவோம். இந்த சேஃப்கி எங்கே யூஸ் பண்ணணும்னா, இது கடைசியில் தான் யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, சேஃப்கி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு புதுசாக டோர் அன்லாக் இருக்கும், அது ஓப்பன் ஆகிருக்கும், இதெல்லாம் போக முடியாது. அதனால தான் இந்த இடத்துல அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது இடம் பேர் அது ஏதோ ஒன்று விடுங்க. இதில் சேஃப்கி இங்கே போடச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ ஷவல் தேவைப்படுது. ஓகே, போய் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே இங்கே டைம் என்னென்னு பார்க்கணும். 4:30, 4:30. இது எதில் டைமு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மூன் ஸ்டோன் இருக்கும். அதில் வந்து அந்த டைம் கண்டுபிடிச்சி போட்டால் தான் அந்த மூன் ஸ்டோனை வெளில எடுக்க முடியும். எப்போவுமே தான் நானும் நினச்சேன் இந்த சைடில் போகணுன்னு நினச்சேன். அப்போ தான் ஞாபகம் வச்சு, ஓ மை காட், அதான் அந்த சைடில் இருக்குது. இப்போ சுற்றிட்டு வேறு போகணுமா அப்படி சொல்லி சுற்றிட்டு பண்ணிக்கிறேன் நான். இருங்க, அதே பார்த்துக்கலாம். எஸ்எம், ஓகே, எஸ்எம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எஸ்எம்மில் வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை வந்து கண்டுபிடிச்சி இங்கே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எர்த் ஸ்டோனோ சாண்ட் ஸ்டோனோ 2 தான் ஒன்று கிடைக்கும். இந்த கீர் ரொட்டேட் பண்ணுவோம். கீழே இருக்கிற சின்ன கீர் தான் பெருசு. ஓகே, 4 வந்துருச்சா? வந்துடுச்சு. 4 வந்துச்சா? 4 வந்துச்சு. செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது கண்ணு தெரியல. ஓகே, கீர் ஓகே 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 6ல் செட் பண்ணுங்க. ஓகே, செட் பண்ணிச்சு. அவ்வளோ தான், பட்டன் தட்டினா போதும். பட்டன் ஓப்பன் ஆகிடுச்சு. வெற்றி. மூன் ஸ்டோனை கண்டிப்பாக வெளியே எடுத்துருவோம். இந்த மூன் ஸ்டோன் எடுத்துமே அந்த இடத்துல அந்த இடம் இருந்துச்சுல வீடு மாதிரி, அந்த இடத்துல போய் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டோன் வைக்கணும்.
இதே மாதிரி 3 ஸ்டோன் கிடையாது. பார்த்தீங்களா 3 3 ரெண்டும் ஒன்றா சேமாக வருது. நிலா ஸ்டோன் எத்தனையோ அங்கே வச்சிடலாம். ஏன்னா 3 ஸ்டோனாக மாறிடலாம், அதனால தான். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வந்து ஷவல் கச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு ஸ்டோனை கண்டுபிடிக்கணும், ஷவல் வேணும். 2 ஸ்டோனை கண்டுபிடிக்கணும், ஷவல் தான் வேணும். இந்த சிமெண்ட்ரி மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு புரியல. ஓகே ஓகே சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோனில் 1 ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஸ்டோனுக்கா. ஓகே அது மாதிரி ஷவல் வேணும். அந்த ஷவல் வந்து இந்த கோழியாண்டா இருக்குன்னுவாங்க, ஆனால் இல்லை. சரி விடுங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டேன். இங்கே க்ரௌ பார் இருக்குது. சரி இந்த க்ரௌ பார் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கா ஷவல் இருக்கா? இல்லை. சரி ஓகே, இந்த ஷவலை எத்தனை போயிட்டு நம்ம பஞ்ச் ஆஃப் கீஸ் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே தான் இருக்கா? வேணாம் விடுங்க. ஓகே இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு காமிச்சா போர் அடிக்கும், அதனால தான். இந்த இடத்துல வந்துடுவோம். இந்த இடத்துல தான் பஞ்ச் ஆஃப் கீஸ் உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே அந்த பிக் லாக்கர் செக் பண்ணிக்கலாம். டென்னிஸ் பால் இங்கே இருக்கா? ஓகே பிக் லாக்கர் எதுவும் இல்லை. ஓகே ஓப்பன். உள்ளே குதிரா அப்படியே தாண்டி போ. பலகையை தாண்டி போயினோடனே அங்கே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அதுவே போயிடும். அலை வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி அப்படியே அடிச்சுட்டு போவோம். கரெக்டாக நம்ம பெஞ்சில் விட்டுரும். நீங்கள் அதுக்கப்புறம் போயிடலாம். ஊக்கு இருக்குது, அந்த ஊக்கு இப்போ தேவைப்படாது. நம்ம இந்த எஸ்கேப் க்ரொக்கடைல் எஸ்கேப் பண்ண பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நம்ம இந்த சைடில் தான் இருக்காது. ஓகே போ. இங்கே வந்து வேன் எஸ்கேப் பண்ணால் வேன் எஸ்கேப் பண்ணிக்கலாம். எல்லோக்கு எத்தனை போட்டு இந்த பாருங்க, இந்த ஓட்டை தான் அந்த ஓட்டை, உள்ளேருந்து பார்க்குற ஓட்டை. இங்கே பெல்லு மாதிரி எதுவும் இருக்குது, அச்சா அடிக்குமா? ஏன்னா டோர் திறக்குது. தந்தாங்களா நான் தந்தானா தெரியல. சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம். இந்த இடத்துல ஷட்டர் தட்டி விட்டுலாம். அவங்களுக்கு தெரிதலைன்னு செக் பண்ணல. இருக்கு ஒரு நிமிஷம். வர முடியல. என்ன இது அசைகிற மாதிரியே இருக்குது. தெரியுது அந்த பட்டன் அவங்க அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகும்னு சொல்லி. ஷவலு சூப்பரா. அதை எடுத்துக்கின்னு ஃபஸ்ட்டு பஞ்ச் ஆஃப் கீஸ் வேணும். ஈவில் ரன் எங்கே வேறு தெரில. ஈவில் தான்ண்ணா பேரை எடுத்தவனே வந்து நிற்கிறா அவர். அதான்டா அவர் கீஸுன்ற அவர் வந்து நிற்கிறா. சரி இந்த பஞ்ச் ஆஃப் கீஸை வச்சு போட்டுருவோம். என்ன ஈவில் நினைக்கிறா அவரு? ஈவில் நான் தந்தானா ஈவில் தந்துவா. ப்ளஸ் ஏன் சவுண்டு வர டுன் சவுண்ட் வரும், ஏன் சவுண்ட் வரன்னு தெரில. சரி இங்கே பஞ்ச் ஆஃப் கீஸ் இங்கே படிச்சிருவோம். இந்த ஷவல் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்தையும் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஈவில் நாங்கள் ஏன் போகிறா. சரி ஓகே அப்படியே போவோம். வந்தாச்சு. இப்போ எல்லா இடத்தையும் தோண்டணும். தோண்டணும். நான் உங்களை கட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுதான் இந்த எர்த் ஸ்டோன் இருக்குதுல்ல, அதனால தான் இதுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி காமிச்சிட்டேன். ஈவில் ரன் வர ஓகே வரட்டும். நான் அப்படியே திறந்து ஃபஸ்ட்டு ஸ்டோனில் இது செகண்ட் ஸ்டோனா? ஓகே நடுவில் வைக்கணும் எர்த் ஸ்டோனை. எர்த் ஸ்டோனை வச்சாச்சு. இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் பேரெல்லாம். உங்களுக்கு அந்த பேர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இதில் என்னென்னா எஸ்கேம்னா சிஸ்டர் போயிடுச்சா, அதை விடுங்க. இந்த கோடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால் நோட் பண்ணிக்கிறேன். அதை நோட் பண்ணதே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே இப்போ நான் கம்மலாம். உங்களுக்கு ஈஸியாக கம்மின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு. 10 நிமிஷம் வந்துச்சு கரெக்டாக. ஓகே நம்ம இது வரைக்கும் ஈவில் ரனில் போட்ட எல்லா இடமும் 45 மினிட்ஸ்க்கு மேலே தான் வரும். ஆனால் நான் கட் பண்ணி எடிட்டில் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுக்கும்போது 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் 16 மினிட்ஸ் அவ்வளோதான் வரும். ஓகே இந்த கோடை போட்டுருவோம். இங்கே வந்து என்ன வரும், எக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் வந்துச்சு. இந்த இடத்துல அந்த இ வந்துருச்சு கரெக்டு. அடுத்து இந்த இடத்துல வந்து ஓ மேலே ஒரு க்யூ உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த ஓ போட்டு நடுவில் ஒரு க்யூ வந்துச்சு. டுன்னு சவுண்டு கேட்குது. ஓகே அவ்வளோதான் உடஞ்சி சன்ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே இப்போ என்னாச்சுன்னா அந்த வீடியோ ஃபைல் மட்டும் டேட் ஆகிடுச்சு. ஆனால் மாஸ் ஸ்பேஸ் மட்டும் கரெக்டாக இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே நான் அதை மட்டும் கரெக்டாக காமிக்கிறேன், இல்லைனா அதையும் விட்டுறேன். எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு மட்டும் சொல்லி தந்துடுறேன். இந்த வீடியோ சொல்லிட்டா ஓகே. இப்போ என்ன திரும்ப பண்ணணும், அந்த அந்த சாச்சுரிக்கு நீ அந்த ரிச்சுவல் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அந்த ஒயிட் பிளாங்கெட் இருக்கும் அதை எடுத்துன்னு போட்டுருணும். அதுக்கப்புறம் ஆடித்தலை இருக்கும் பார்த்தீங்களா, ஆடித்தலை அதை எடுத்துன்னு வச்சுட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா
ஏதோ சொல்லுவாங்களே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். விங்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல போடணும். ஒரு லாக்கர் மட்டும் க்ளோஸில் இருக்கும். அந்த கோடு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிசர் கொடுப்பாங்க. மேலே ஒருத்தர் தொங்கின்னு இருப்பான். ஓகேங்களா? அந்த செகண்ட் ஃப்ளோரில் கிச்சனுக்குள்ள டைனிங் ஏரியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஃப்ளோருக்குள்ளே அங்கே வந்து எக்ஸ்ப்ளோரிங் டாலச்சிங் வெடிப்போம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இந்த இப்போ நம்ம மேலே போயிருந்தோம்ல, அதுக்கு மேலே ஒருத்தர் தொங்கி நிற்பான். அவனை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் கீழேருந்து ஒரு விங்ஸ் வரும். மொத்தம் 3 பாட்டு, ஆடு தலை, விங்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பிளாங்கெட் அது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஈவில் ரன் சத்தம் போட்டு வர வைக்கணும். அப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அவன் வழிபட மாட்டா, உங்களை போட்டு கொல்ல அங்கே ஒரு பிக் லாக் இருக்கும். அதில் போய் ஒழிஞ்சிக்கோங்க. அங்கே உங்களுக்கு ஒரு கோடு தருவாங்க. அந்த கோடத்துன்னு போய் இது இருக்கும் பார்த்தீங்களா, யார் ரூமு, அந்த பேர் வந்துட்டேனே, ஈவல் நன்னு இருக்கா பார்த்தீங்கன்னா, அவன் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், கோடு போடணும். அங்கே போய் கோடு போட்டோன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் எஸ்கேப் பண்ணிக்கலாம். அதில் தான் மாஸ் பீஸ் இருக்கும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.